ஏன் தான் தின்றதுக்கு அலையறியோ? ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் பண்ண வரீங்களா? போலாம் சார். 100 ரூபா ஆகும். இங்க பக்கம் தானே இருக்கு. எதுக்கு 100 ரூபா 50 ரூபா இவன் எங்க இங்க? இவன் கூட அதுவும் லாட்ஜ்ல இருந்து வராங்க. எதுக்கு மாமா பேரம் பேசிக்கிட்டு 100 ரூபாவே கொடுத்துடலாம். இந்த ஊர்ல தயிரோட ஃபேமஸ் சொன்னாங்க. காராச்சி கொஞ்சம் போட்டாங்க. நான் விடுவேனா? வாங்கிட்டு வந்துட்டல. திங்கறதுல இரு. அங்க பாரு. என்ன மறுபடியும் கலவத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? போரு. என்ன மாமா நீங்க கேக்குறத கொடுத்துட்டு சீக்கிரம் போலாம். அட நம்ம ராணி கூட வினோத் இருக்காரு. பேக் கைமா இருக்காங்க. லாட்ஜ்ல தங்கிட்டு போறாங்க போல இருக்கு. சரி உட்காருமா. 100 ரூபா அதிகம் தாங்க. சரி விடுங்க மாமா. எல்லாம் போய் அதிகம்ங்கறீங்க. உட்காருங்க சார். முதல்ல போனை கொடு. ஆகாஷ் நீயும் சாப்பிடுப்பா. ஹலோ ஆகாஷ், நான் சரோஜா பேசுறேன்டா. தெரியுது சொல்லு. குழந்தை எப்படி இருக்கான்? மாமா எப்படி இருக்காரு? என்ன சரோஜாவா பேசுறா? ஆமாமா. எல்லாரும் இங்க நல்லா தான் இருக்கோம். உன் மாமாவோட ஒண்ணு வீட்டு அக்கா வீடு சிதம்பரத்துல இருக்கு. அவங்க வீட்டு விசேஷத்துக்காக நாங்க இங்க சிதம்பரம் வந்திருக்கோம். இப்ப நான் சிதம்பரத்துல இருந்து தான் பேசுறேன். அப்படியா? அம்மா ஊருக்கு எப்போ வர? சரி, சிதம்பரத்துல ஏதோ கலவரம்னு சொன்னாங்களே. நீங்க இருக்கிற இடத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நான் இங்க உன் பொண்டாட்டி ராணிய பார்த்தேன். அவ எம்டி ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாரும் அஃபிஷியல் விஷயமா சிதம்பரம் வந்திருக்காங்க. ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸ் தான் தங்கியிருக்கேன்னு நேற்று ஃபோன் பண்ணி சொன்னா. அவளை பார்த்து பேசுனியா? உன் பொண்டாட்டி உங்ககிட்ட போய் சொல்லிருக்காடா. என்ன சொல்ற? அவ ஒன்னும் ஆபீஸ் விஷயமா வந்த மாதிரி தெரியல. கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்லயும் தங்கல. இங்க ஒரு சுமாரான லாட்ஜ்ல தான் தங்கியிருக்கா. லாட்ஜ்ல தங்கியிருக்காளா? அப்புறம் எதுக்கு எங்கிட்ட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருக்கேன்னு போய் சொன்னா? அது மட்டும் இல்ல, அவ கூட யார் இருக்கான்னு தெரியுமா? மூச்சுக்கு 300 தடவை அவ மாமா மாமான்னு உருகுவாளே, அந்த வினோத் கூட தான் தங்கியிருக்கா. என்னக்கா சொல்ற? ஆமாண்டா, அந்த வினோத்தும் உன் பொண்டாட்டியும் லாட்ஜ்ல இருந்து வெளியே வரத என் கண்ணால பார்த்தேன். நான் அந்த லாட்ஜுக்கு எதிர தான் நிக்கிறேன். என்ன அவ பார்க்கல. நான் நிக்கிறது கூட தெரியாம அவ பாட்டுக்கு அவன் கூட ஆட்டோல ஏறி போறா. உன் பொண்டாட்டி இவ்வளவு கேவலமான ஒரு பொண்ணா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆகாஷ். அவங்க 2 பேருக்கும் எவ்வளவு ஒரு துணிச்சலும் தைரியமும் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாங்க. அந்த ராணிய இனிமே ஒரு நிமிஷம் கூட நம்ம வீட்டுல வச்சிருக்க கூடாதுடா. அவளை வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விடக்கூடாது. மத்த விஷயத்த நான் நேர்ல வந்து சொல்றேன். கலவர சம்பரத்துல ஓஞ்சி போச்சு. இப்போ உங்க வீட்டுல ஆரம்பிச்சு வச்சிட்டியா? தீனி பண்டார வாயை மூடிக்கிட்டு பேசாம இரு. என்னடா சரோஜா போன்ல என்ன சொன்னா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ராணி ஆபீஸ் விஷயமா எம்டி ஸ்டாஃப் கூட எல்லாம் சிதம்பரம் போறேன்னு போய் சொல்லிட்டு போயிருக்காமா. என்னடா சொல்ற? ராத்திரி கூட கலவரம் வர முடியல. எல்லாரும் கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கோன்னு உனக்கு கூட போன் பண்ணி சொன்னாலேடா. அத்தனையும் போய்மா. அவ அந்த வினோத் கூட சேர்ந்தா சிதம்பரம் போயிருக்கா. 2 பேரும் லாட்ஜ்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. அவங்க 2 பேரும் லாட்ஜை விட்டு ஒன்னா வரத சரோஜா பார்த்துட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணிருக்கா. என்ன தைரியம் அவளுக்கு? அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு இப்படி ஒரு மகாபாவத்தை செஞ்சிருக்கா. சரோஜா பார்த்த மாதிரி நம்ம சொந்தக்காரங்க யாராவது பார்த்திருந்தா நம்ம மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்துருக்கும். அவ வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கிறேன். பூவே, இன்னைக்கு பார்ல இருக்க அத்தனை குடிகார பசங்களும் நம்மளை பார்த்து அசந்து போயிடணும். பின்ன அதுக்கு இந்த ஏற்பாடே பண்ணியிருக்கேன். இந்த பூங்காவனை எதை செய்தாலும் ஒரு ரசனையோடு தான் நான் செய்வேன். ஆமா பூவே, அப்பப்போ பாருக்கு போயிட்டு இருந்த நீ இனிமே பார் தான் முடிவு எடுத்த பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமே உன்னை பார்க்கணும்னா எங்கேயும் தேடி இல்லையா வேண்டாம், நேரா பாருக்கு வந்துடும்ல. ஆமாடா, வேலை வெட்டி இல்லைன்னு வச்சுக்க, நேரா பாருக்கு வந்துரு. ஆமா பூவே, இதுக்கெல்லாம் அந்த நந்தினி மடத்துக்கு தான் நன்றி சொல்லணும் பூவே. ஆமாடா, அந்த நந்தினி மட்டும் இந்த உதவி பண்ணலன்னா எங்கேயாவது சாக்கடையில் தான் நான் விழுந்து கிடப்பேன். ஆமா பூவே, நீ சொல்றது. வாமா நந்தினி, இப்பதாமா உன்னை பத்தி பேசிட்டே இருந்தேன், அதுக்குள்ள நீ ஏன் வந்துட்ட? என்ன கடை வைக்கிறதுக்காக வாங்கி கொடுத்த பணத்தெல்லாம் குடிச்சு அழிச்சிட்டீங்களா? இல்லம்மா, அது பேசாதீங்க. உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு டிபி வந்தா என்ன, சாக்கடை அழுற வேலை பார்த்தா என்னன்னு விட்டு தொலைச்சிருக்கணும். அதை விட்டுட்டு செல்வத்துக்கிட்ட சண்டை போட்டு இந்த பணத்தை வாங்கிட்டு கொடுத்த பாருங்க. என்ன சொல்லணும்? என் அப்பா மாதிரி நினைச்சு உங்களுக்கு நல்லது பண்ணதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. ச்சே, நாய் வாழ நிமித்தலாம் உங்களை மாதிரி குடிக்காரங்களை திருத்தவே முடியாது. நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியாமா? இப்ப நான் பேசலாமா? என்ன பேச போறீங்க? கடை வைக்கிறதுக்காக வாங்கி கொடுத்த பணத்தை ஊதாரித்தனமா செலவழிச்சிட்டு இப்படி கூட்டாளியோட ஊர் சுத்திட்டு இருக்கீங்களே, இதுக்கும் ஏதாவது காரணம் சொல்லி நியாயப்படுத்த போறீங்களா? இல்லம்மா, நான் ஒண்ணு நீ கொடுத்த பணத்தை எல்லாம் ஊதாரித்தனமா செலவு பண்ணல. நீ சொன்ன மாதிரி கடை வைக்கத்தாமா போறேன். அந்த கடையோட திறப்புழாவுக்கு தாமா போயிட்டு இருக்கேன். என்னது
கடை திறப்பு விழாக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆமாம்மா, இப்பெல்லாம் அந்த குடிங்கிற கருமத்தை நான் கையாலே தொடறதில்ல. ஒரு பொறுப்பான மனுஷனா நான் மாறிட்டேம்மா. பொறுப்பான மனுஷனா மாறிட்டேன்னு சொல்றீங்க, இப்படிதான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறதா? என்னம்மா சொல்ற நீ? நீங்க கடை வைக்கிறதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவன் நான். உங்க கடை திறப்பு விழாவுக்கு என்ன கூப்பிடணும்னு உங்களுக்கு தோணலையா? இதான் நீங்க பொறுப்பா இருக்கிறதா? என்ன பதிலையே காணோம்? உங்க கடை திறப்பு விழாவுக்கு நான் வரக்கூடாதா? அப்படியா இல்லம்மா, அது வந்து என்ன கடையை திறக்கிறேங்கிறது உண்மைதானே? உண்மைதாங்க. கடை திறக்கிறதுக்கு பூஜை சாமான்லாம் இந்த பையில தாங்க இருக்கு. சரி, அப்புறம் ஏன் தயங்குறீங்க? அது வந்து அது ஒரு மாதிரியான கடமா. அங்க உன்ன மாதிரி பொண்ணுங்கெல்லாம் வரக்கூடாது. ஏன் எதுக்காக வரக்கூடாது? அது வந்து ஆம்பளைங்க சமாச்சாரம். அங்க பொம்பளைங்களுக்கெல்லாம் வேலையே கிடையாதுமா, அதான். சரி, நான் ஒன்னும் கஸ்டமரா வரலையே, கெஸ்டா தானே வரப்போறேன். என்ன அங்க கூட்டிட்டு போறீங்களா இல்லையா? இங்க பாருங்க, நீங்க கடையை திறக்கிறது உண்மைனா என்ன அங்க கூட்டிட்டு போங்க. கார்ல ஏறுங்க. சரிம்மா, வாடா போய் ஏறு போ. பிரியா, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. இந்தா பர்த்டே ஸ்வீட் எடுத்துக்கோ. இன்னைக்கு உனக்கு பர்த்டே மட்டும் இல்ல, புது வாழ்க்கைக்கு அச்சாரம் போடுற நாள் கூட. சோ உனக்கு என்னோட ரெட்ட வாழ்த்துக்கள். தேங்க் யூ. ஹாய் பிரியா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங். ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட்? இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ யா, ஐ forgot. many more happy returns of the day. Thank you. ஒன்னு மட்டும் தான என்டையர் பாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தான் மாமா. அப்புறம் என்னமோ சொல்லுவாங்களே 16 யா ரைட் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. பரவாயில்லையே, இதெல்லாம் கூட தெரியுது. இந்த ஸ்வீட் மாதிரியே உன் லைஃபும் ஸ்வீட்டா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ மாமா. ஆமா, மிஸ்டர் கருணைக்குமார் உன் பர்த்டேக்கு விஷ் பண்ணாரா? ராத்திரி 12 மணிக்கு ஃபாஸ்ட் காலே அவர்கிட்ட இருந்துதான். which means விடிய ஒரு ஃபோன் காலுக்காக வெயிட் பண்ணிட்டு கொட்ட மூச்சிட்டு இருந்தேன்னு சொல்லு. சரி பிரியா, நானும் உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன், கொண்டு வராரு. sit down. சரி. பல நூற்றாண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வந்த புராதன சிலை திருடப்பட்டு விட்டது. இந்த சிலையை திருடியவர்கள் கோயில் சிலைகளை திருடி வெளிநாட்டினருக்கு விற்கும் கும்பலாகத்தான் இருக்கும் என்று காவல்துறை ஆய்வாளர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் தலைமையில் இச்சிலை திருட்டை கண்டுபிடிக்க ஒரு சிறப்பு படை அமைக்கப்பட்டுள்ளது. Idiots. இந்த மாதிரி சாமி சிலைகளை நம்ம நாட்டோட கலாச்சார பொக்கிஷம், இதெல்லாம் நம்ம போற்றி பாதுகாக்கணும். அதை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு கடத்திட்டு இருக்கானுங்க ராஸ்கல்ஸ். இவனுங்களெல்லாம் என்கவுண்டர்ல சுட்டு தள்ளணும். பரவாயில்லையே மாமா, நீங்க எவ்வளவு மாடர்னா இருந்தாலும் புராதன சிலைகளை நேசிக்கிறீங்களே, உங்களை நினைச்சாவே ரொம்ப பெருமையா இருக்கு மாமா. உங்களுக்கு என்னோட பாராட்டுக்கள். இந்தா உன்னோட பர்த்டே கிஃப்ட். காவியா, நல்லா இருக்கு. தேங்க் யூ. இது பர்த்டே கிஃப்ட் தான், ஈவினிங் என்கேஜ்மெண்ட்க்கு தனியா இருக்கு. வாயே. ஆமா, மாப்பிள்ள ஏதாவது gift கொடுத்தாரா? ராத்திரி போன்ல விஷ் பண்ணாரு, இன்னும் நேர்ல பார்க்கலல்ல. ஏய், நேர்ல பார்க்கலனா என்ன, போன்லயே கொடுத்திருக்கலாமே. போன்லயா? என்னங்க? சூப்பர் காவியா. காவியா, இனிமே பிரியா பத்தின கெட்ட கனவுலாம் எனக்கு வராதுன்னு நம்புறேன். You better don't get it. Come Priya, I'm going to the office. I'll drop in my car. இல்ல மாமா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், என்ன வழியிலே டிராப் பண்ணிடுங்க. அப்படியா? Okay, no problem. சரி, வரேன் காவியா. சரி. வரேன் காவியா. பாய். பாய் காவியா. ஏன் அங்கிள் வண்டி இங்க நிறுத்த சொன்னீங்க? இது உள்ளதாமா நம்ம கடை இருக்கு. என்னது, இங்கதான் உங்க கடை இருக்கா? ஆமாம்மா, இதுக்குள்ளதாமா நம்ம கடை இருக்கு. இது ஆம்பளைங்க இல்ல இது குடிகாரங்க உலகம். இதுக்குள்ள எப்படிமா பொம்பளைங்க வர முடியும்? அதனால தான் நான் பாக்கியத்தை கூட கூட்டிட்டு வரலமா. அம்மாடி, இப்போ கூட ஒண்ணு இல்ல, நீ கார்ல ஏறி கிளம்புமா, நாங்க பாத்துக்கிறோம். பரவாயில்ல அங்கிள், இவ்வளவு தூரம் வந்துட்டேன்,
நீங்க சொல்ற அந்த ஆம்பளைங்க உலகம், அந்த குடிகார உலகம் எப்படி இருக்குன்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த கடையில என்ன வியாபாரம் பண்றீங்க, எப்படி வியாபாரம் பண்றீங்க நானும் பார்க்கணும் இல்லையா? வேண்டாம்மா, நீ எல்லாம் கடைக்குள்ள வந்தீங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் ஒரு மாதிரியா தப்பா நினைப்பாங்கம்மா. அங்கிள், யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. இவ்வளவு தூரம் வந்துட்டேன், நான் கண்டிப்பா கடை திறப்பு விழால கலந்துக்குவேன். சொன்னா கேட்க மாட்டேங்க. மேடம் தான் யாரை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் சொந்தமா இப்ப தான் தொழில் ஆரம்பிக்க போறேன். விளக்கேத்தி வைக்க அக்கா கூட வரும்னு நினைச்சேன். இந்த இடத்துக்கு பொம்பளை யாரையும் கூட்டு வர முடியாதுன்ட்டு கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி மேடமே வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, சந்தோஷமா உள்ள கூட்டு வா பூவு. அப்படிங்கிற? ஆமா பூவு, கூட்டு வா பூவு. சரிம்மா, புலியே சொல்லிட்டான், வாமா உள்ள. டேய், நீ போட முன்னாடி வாமா. ஏய் பாரு யார் வராங்கன்னு. வாமா. வா பூவே, உனக்காக தான் ஒட்டுமொத்த பேர் வெயிட் பண்றாங்க. சீக்கிரம் பூஜையை போட்டேன்னா தொழில் அமோகமா நடக்கும். அதுதான்டா மேடத்தை கூட்டு வந்திருக்க. நீ வாமா. புலி, சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வை. 5 நிமிஷம். பூங்காவனா, பூஜை சீக்கிரம் ஆரம்பி. நாங்க ஆரம்பிக்கணுமா? இதோ இப்ப ஆரம்பிச்சிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம். எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இதுதான் நீங்க சொன்ன ஆம்பளைங்க உலகமா? ஆம்பளைங்க உலகம் மட்டும் இல்லம்மா, இவங்க தான் குடிமக்கள். சரி, நீங்க தான் குடிய விட்டுட்டேன்னு சொன்னீங்களே, அப்புறம் எதுக்கு குடிகாரங்க மத்தியில வந்து கடை ஆரம்பிச்சிருக்கீங்க? அம்மாடி, தப்பா நினைச்சுக்காதம்மா. என்னோட வாழ்க்கையில பெரும்பகுதியை இந்த மாதிரி இடத்துல தான் கழிச்சிருக்கேன். அதனால இங்க யார் எப்படி நடந்துக்குவாங்க, யார்கிட்ட எப்படி உஷாரா நடந்துக்கணுங்கிறது எனக்கு அத்துப்படி. அதனால தான் இந்த வியாபாரத்தை தேர்ந்தெடுத்தேன். அது மட்டும் இல்லம்மா, தெரியாத வியாபாரத்தை செஞ்சு நஷ்டம் அடைகிறத விட தெரிஞ்ச வியாபாரத்தை செஞ்சா லாபம் அதிகமா சம்பாதிக்கலாம்ல. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்படி ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்க குடிக்காம கண்ட்ரோலா இருக்கணுமே, உங்களை நம்பலாமா? செல்வத்துக்கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன். தாராளமா நம்பலாமா. இன்னும் சொல்ல போனா, நான் கொடுத்த வாக்குறுதியை ப்ரூவ் பண்ணா இதுதாம்மா சரியான இடம். எரியிற நெருப்புக்குள்ள எரியாத கற்பூரம் மாதிரி இந்த பூங்காவனம் வாழ்ந்து காட்டுவாமா. சரி அங்கிள், நான் உங்களை நம்புறேன். வியாபாரம் நல்லபடியா நடக்கட்டும். மேடத்தை விளக்கேத்த சொல்லு. வாமா, வந்து விளக்கேத்தி வைமா. இவ்வளவு வயசுக்கு அப்புறம் சொந்தமா ஒரு வியாபாரம் பண்ண போறேன், விளக்கேத்தி வைமா. நான் எதுக்கு அங்கிள், நீங்களே விளக்கேத்துங்க. இல்லம்மா, என் மருமக அர்ச்சனா வெளியில வேலை செய்ய விடாம என் பொழப்புல மண்ணள்ளி போட்டா. ஆனா நீ என் வியாபாரத்துக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்க. என் மேல அக்கறையும் நல்ல மனசும் உள்ள நீ விளக்கேத்துனா என் வாழ்க்கை நல்லபடியா இருக்குமா. அது மட்டும் இல்லம்மா, என் மருமக அர்ச்சனா முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். வாமா, வந்து விளக்கேத்துமா. வாமா நந்தினி. கற்பூரம் காட்டுமா. சரி அங்கிள், நான் கிளம்புறேன். நீங்க வியாபாரத்தை பாருங்க. ரொம்ப சந்தோஷமா, போயிட்டு வாமா. ஆல் தி பெஸ்ட். ஹலோ மேடம், glad to meet you. டேய், கையெடு. அப்புறம் டம்ளர் பிடிக்க கை இருக்காது, பரவாயில்லையா? என்ன பூங்காவனம், மேடத்துக்கிட்ட கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம்னு பார்த்தா அதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்றீங்க. இதனால தான் இந்தியா உருப்படாம போகுது. ஏய் அடங்கு, இல்ல அடக்கம் பண்ணிடுவேன். சரி, 2 ரூபாய்க்கு ஊறுகாய் பாக்கெட் கூட, நான் கிளம்புறேன். ஒரு 2 ரூபாய்க்கு ஊறுகாய் பாக்கெட் வாங்க வந்தோம், இந்தியாவுடைய முன்னேற்றத்தை பத்தி பேசுறியா? புலி, அவனை என்னன்னு கவனி. போயா, நாட்டு நடப்பை பேசுறேன். போயா. என்ன பூங்காவனம், கடையில ஏசி போடாம சும்மா ஜில்லுன்னு இருக்கு. ஏசி போடாமலே கடை ஜில்லுன்னு இருக்குதா? உன் 2 கண்ணை நோண்டிட்டேன்னு வச்சுக்க, நெருப்பு வைக்காம கண்ணு எரியும், பரவாயில்லையா? போட போட போய் உட்கார்றா. அம்மாடி, இதாம்மா எங்க குடிமக்களோட குணம். நீ கிளம்புமா. சரி, நான் வரேன் அங்கிள். வாமா, பார்த்து போமா. டேய், போங்கடா, போய் வேலையை பாருங்க, போங்க. அப்பா, பூவே, நான் சொன்ன மாதிரியே பெரிய தொழிலதிபர் ஆயிட்ட பூவே. போட 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 போட, போய் வேலையை பாரு. இங்கதான் ஸ்டாப் பண்ணுங்க. ஏய், இங்கே இல்ல. ஒரு அடி எடுத்து உள்ள வச்சா காலை வெட்டிடுவேன். அக்கா
ஆகாஷ் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி டென்ஷனா இருக்கீங்க? என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டாக்கா நாங்கெல்லாம் நம்பிடுவோமா? மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கா புரியல? சரியான நெஞ்செழுத்தக்காரிடி நீ. உன் வண்டவாள என்னங்கறத சரோஜா போன் பண்ணி சொல்லிட்டா. இதுக்கு மேலேயே எங்களை ஏமாத்தணும்னு நினைக்காத. என்ன ஏதுன்னு சொல்லாம என் மேல கோவப்பட்டா எப்படி? என்ன விஷயம்னு சொல்லுங்க. அண்ணி போன்ல என்ன சொன்னாங்க? ஓ அது எங்க வாயால வேற சொல்லணுமா? சொல்றேன். நீ உன் அருமை மாமா கூட சிதம்பரம் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கியிருந்தில்ல, அது எங்க அக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. நான் ஏற்கனவே அந்த வினோத் பேரை கூட இந்த வீட்டில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அண்ணா நீ ஆபீஸ் விஷயமா எம்டி ஸ்டாஃப் எல்லாம் சிதம்பரம் போறன்னு போய் சொல்லிட்டு அவங்க கூட லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிட்டு வருவ. உன் ஆரத்தி எடுத்து வரவேற்கணுமா? போடி வெளியே. ஆகாஷ் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. வினோத் மாமாவை நானும் லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கினது உண்மைதான். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த தப்பான நோக்கமும் இல்ல. தவிர்க்க முடியாத சூழ்நிலையால தான் தங்க வேண்டியதா போயிடுச்சு. என்ன கையும் களவும் மாட்டினதுனால ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறியா? அதெல்லாம் இங்க நடக்காது. வாய் கூசாம உங்க எம்டி கூட வேலை பாக்குறவங்களோட தான் சிதம்பரம் போறேன்னு போய் சொன்னவதானே நீ? அத நான் அப்படி போய் சொன்னது தப்புதான். அது கூட நான் ஆகாஷால தான் அப்படி சொன்னேன். ஆபீஸ் விஷயமா என்னையும் வினோத் மாமாவையும் சிதம்பரம் போ சொன்னாரு எங்க எம்டி. ஏற்கனவே அவர் பேச்சு இந்த வீட்டுல எடுக்க கூடாதுன்னு ஆகாஷ் சொல்லிருக்காரு. நான் அவர் கூட போறேன்னு சொன்னா இவர் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு. அதுக்காக தான் நான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். என்ன கதவுறியா? நீ வேற பிரான்ச், அந்த வினோத் வேற பிரான்ச். அப்படி இருக்கும்போது உங்க ரெண்டு பேரும் எப்படி எம்டி ஒண்ணா அனுப்பியிருப்பாரு? இல்ல ஆகாஷ், நீங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போன உடனே வினோத் மாமா என் பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்க ரெண்டு பேரும் ஒரே பிரான்ச்ல தான் வேலை பார்க்கறோம்.